யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு புரியலை. 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா சுகமாக வந்துட்டு நேராக மதுரை ஏர்போர்ட்டுக்கே போய் பழகிட்டோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்துட்டு ஓப்பனே ஆகலை. ரொம்ப கவலையாக போச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருந்தால் அதில் இருக்க கன்வீனியன்ட்டே தனி தான். நம்ம இறங்கி இன்னொரு டிரான்சிட் ஃப்ளைட் எடுத்து அதுக்கப்புறம் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த வயசானவங்க, அந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்னாலே சிங்கப்பூர் ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் அவுட்டாக தான் இருக்கும். ஊருக்கு முன்னால் குடுகுடுன்னு ஓடி போயிடுவேங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா லேட் கம்பர் மாதிரி ஜனவரி மாதம் தான் லேட்டாக வருவேன். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பசங்கள்லாம் சின்ன கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு லீவு போட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன். பட் இவங்கெல்லாம் வளர வளர பார்த்தீங்கன்னா இப்போலாம் சுத்தமாக நம்மளை வந்து விடுறதே கிடையாது. கரெக்டாக அந்த வெக்கேஷன் டைமுக்கு மட்டும்தான் வந்துட்டு புக் பண்ணுற மாதிரி இப்போல்லாம் பண்ணிடுறாங்க. லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ளைட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதவே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டுக்கு போய் சேரவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:35 கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு. மழையோடய வீடு போய் சேர்ந்துருந்தோம். அம்மா சுட சுட சமைச்சு வச்சுருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.